அடிக்கடி நம்ம பதிவு பண்றது ஒண்ணே ஒண்ணுதான். உக்ரைன் செய்யறது பெரிய அளவு மைலேஜ் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா இவன் மைலேஜ் எடுக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நெனைப்பாய்ங்க. அந்த மாரி தான் ஒவ்வொரு சம்பவமும் மாறிப்போச்சு. விமானங்கள் தாக்குனதுக்கு அப்புறம். எது? ரஷ்ய விமானத்த உக்ரைன் தாக்குனதுக்கு அப்புறம். நல்ல விஷயம் தானே! சாதிச்சு புட்டாங்களே பயப்புள்ளைக. அதுவும் டீப் இன்சைட் ரஷ்யா போயி செர்பியா வரையும் தாக்கி கிழிச்சு புட்டாங்களே பயலுகன்னு சொல்ல முடியாம தவிக்குது ஐரோப்பா. பொதுவாவே இந்த மாரி நடக்கும்போது, ஐரோப்பா "வென வெச்சவன் வெனா இருக்கிறான்" அப்படிம்பாய்ங்க. அங்கேயுமா அந்த பழமொழி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் அவன் ஸ்டைல்ல என்னத்தையோ சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா இந்த தடவ அமைதியா இருக்கான். காரணம் என்ன அப்டின்னா, ரஷ்யா ஆக்ரோஷத்தோட உச்சத்த உக்ரைனுக்குள்ள காட்டுது. அதே சமயம் நெறைய விஷயங்கள மாத்துறார்கள். மாத்திப்புட்டு உக்ரைன் பேர சொல்றதில்ல. ஐரோப்பா பேர தான் சொல்றார்கள். அதுதான் அவனுங்களுக்கு நடுக்கத்த குடுக்குது. காரணம் எங்க டார்கெட் எல்லாம் ஐரோப்பா தான் அப்படிங்கிறத ரொம்ப வலுவா சொல்றார்கள். எப்ப அப்டின்னா, ரொம்ப கோவம், ஆக்ரோஷத்தோட உச்சத்துல இருக்கும்போது. படார்ன்னு பாஞ்சுட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சிரும். இல்ல நம்ம வேற அப்பப்ப சின்ன சின்னதா சீண்டிக்கிட்டு இருப்போம். அத அவன் சீரியஸா நெனச்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டானா, வம்பா போயிருமே அப்படிங்கிற பயம் தான் ஒரு பக்கம் ஆட்டி படைக்குது. ஏன் அப்படி இந்த அளவுக்கு மாறிப்போச்சு அப்டின்னா, இப்ப குண்டுவீச்சு விமானங்கள் பலியாயிருச்சு, டேமேஜ் ஆயிருச்சு. என்னமோ ஒண்ணு. ஆனா நல்லா இல்லல்ல. சத்தியமா நல்லா இல்ல அப்படிங்கிறது தான். அப்ப அதுகளெல்லாம் பின்னோக்கி தள்றார்கள். ஒரு சேஃப்டி லொகேஷனா அடுத்த பேஸ்க்கு கொண்டு போறார்கள். உக்ரைன் எல்லையை விட்டு கடத்திட்டார்கள். இது நார்மலா செய்யக்கூடிய ஒண்ணுதான். 6000 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் வச்சுட்டாய்ங்க. பாதுகாப்பா இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இங்க என்ன லெவல் பாதுகாப்பு இருந்துச்சோ, அதே தான் அங்கேயும். காரணம் இந்த பயப்புள்ள ட்ரக்ல லோட் பண்ணி அங்கருந்து கிளப்பி விட்டான். அது ரஷ்யாவுக்குள்ளயா, செர்பியாவுக்குள்ளயா, எங்க உக்ரைனுக்குள்ளயா இப்படி லொகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கண்டுபிடிச்சா தான் தெரியும். கண்டுபிடிச்சாலும் நார்த் ஸ்ட்ரீம் 1 மாரி தலைகீழா தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது லேண்டே ஆகாது. அப்படி இருக்கும்போது விமானங்கள மாத்தி தான் ஆகணும். அதுக்குன்னு அதுவும் இதுவும் ஒண்ணு தான்ப்பா அப்படின்னு இங்கேயே நிப்பாட்ட முடியுமான்னா, நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இது வந்து போன இடமா போச்சு. அப்ப ஏகப்பட்ட ஆப்ஷன்கள யோசிச்சு ஒரு ரூட் எடுத்திருப்பாய்ங்க. திருப்பி இவனுங்களுக்கு ரூட் எடுக்க ஆப்ஷன் தேட தேவ கொள்ள ஆப்ஷன் இருக்கும். அம்புட்டையும் டேபிள்ல போட்டு, அதிலிருந்து இன்னொரு ரூட் எடுத்து சட்டுன்னு பாஞ்சிர வேண்டியது தான். இப்ப பார்த்தோம்னா சிக்கல் புரியும். இதுக்காக தான் தள்ளி வைக்கிறார்கள். சரி தள்ளி வச்சதோட அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த பக்கம் நேட்டோ பயிலுக தான் கூடி விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே. என்னதான் சில நாடுகள் அப்படி டைவ் அடிச்சாலும், இருக்கக்கூடிய நாடுகள் எதையாச்சும் பெட்ரோல ஊத்தக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் பேரலலா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது செர்பியாவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துட்டார்கள். ஏலே ரஷ்ய நண்பன்டானா. நேத்து வரையுமாச்சும் ஹங்கேரி ரஷ்யாவ தோற்க முடியாது. தோற்கடிக்கவே முடியாது பார்த்துக்க. வீணா வம்பு தும்பு வச்சுக்காதன்னாய்ங்க. இன்னைக்கு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ரஷ்யர்கள் எங்கள் நண்பர்கள் அப்டின்ட்டு போயிட்டாய்ங்க. இருந்தாலும் இருக்கிற பயல வச்சு இவன் ஏதாச்சும் நொள்ள நாட்டியம் பேசுவான்டா அப்படிங்கிற மாரி, இந்த சூழ்நிலைய வேற தள்ளி விட்டோமா, விமான நிலையத்த பின்னாடி கொண்டு போறோமா, என்னமோ விமானத்தெல்லாம் ரிட்டயர்ட் குடுத்துட்டு, அடிமை சாசனத்துல கையெழுத்து எழுதுன மாரி பேசிக்கிட்டு திரிவாய்ங்க அப்படின்னு ரஷ்யாவும் பேரலரா ரெடி ஆகுது. ஆனா ஐரோப்பா நிலைமைய புரிஞ்சுக்கிச்சு. நிலைமைய புரிஞ்சுக்கிட்டா அவனுங்க பின்வாங்குற மாரி தான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும். என்ன அப்படிங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ரஷ்யா செஞ்சத பார்த்துருவோம். அணு ஆயுத படைய முன்னறுத்துறார்கள். எங்க? எல்லைகளுக்குள்ளயா அப்படின்னு கேட்டா, உலகம் முழுக்க அந்த யூனிட்ட வச்சிருப்பார்கள். ஏன் அப்படின்னா, ரஷ்யா மட்டும் கிடையாது. பல பகுதிகள்ல அவர்களோட அணு ஆயுத பலத்த அதிகரிச்சு வச்சிருப்பார்கள். எங்க இருந்தும் பாயும் அப்படிங்கிறது தான். காரணம் அமெரிக்கா, ரஷ்யாலாம் உலகம் பூரா இது வம்பு தும்ப பண்ணக்கூடிய ஆட்கள். ஒரு காலகட்டத்தில ரஷ்யாவ சூழ்ந்துட்டா கூட வெளியில இருந்து நாங்க ஆப்பரேட் பண்ணுவோம். இல்ல ரஷ்யால இருந்து போகக்கூடிய பாதைய அடைச்சா கூட வெளியில இருந்து எங்க பாயணுமோ அங்க பாய்ஞ்சிரும். இந்த மாரி பல தியரிகளுக்காக அணு ஆயுதத்த பரவலா எங்கெங்க வச்சிருக்கார்கள். அத பூராமே ஏறக்குறைய சில மணி நேரங்கள்லயே ரெடி மோடுக்கு கொண்டு வரதுக்கான பயிற்சிகள அப்பப்ப பண்ணுவார்கள். டம்முன்னு பயிற்சி ஆரம்பிச்சுருவார்கள். எதுக்கு? இந்த நியூக்ளியர் யூனிட்டு தன்னோட ட்ரில்ல தனியா பேரலலா அப்பப்ப ஆரம்பிக்குது. இந்த 3 வருஷத்துல அந்த மாரி பெரிய அளவு ட்ரில்லே 6 தடவ நடத்தியிருக்கார்கள். இதளவு சின்ன சின்னதா பண்ணிட்டு நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இப்ப அதே மாரி பண்றார்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. அது நேர கணக்குனா 6 மணி நேரம், 3 மணி நேரம், இல்ல 12 மணி நேரம் அந்த மாரி வரும். இப்ப அதெல்லாம் குறைச்சுட்டு சில மணி நேரங்கள் அப்படின்னா 1, 2 மணி நேரம்னு நினைக்கிறார்களாட்டுக்கு. அந்த அளவு யூனிட்ட ஃபோக்கஸ் பண்ணி ஐரோப்பாவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. என்டயர் உலகத்துக்குலாம் தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு பெரிய சம்பவத்த பண்ணி விட்டுருக்கார்கள். பண்ணது மட்டும் கிடையாது. இந்த நியூக்ளியர் அப்டேஷன் அப்படிங்கிறத ரொம்ப வேகமா போங்க.
காரணம் எவ்வளவு தூரம் அதாவது இந்த பொறாம பிடிச்ச பயப்புள்ளைக சுத்தி உட்கார்ந்துருக்காய்ங்க. நம்ம எவ்வளவு தூரம் அணு ஆயுதத்துல பலமா இருக்கமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ இவன் நைட்டு தூங்கும்போது நம்மள அடிக்கக் கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே தூங்குவான். அதையும் பலப்படுத்துங்க. இந்த யூனிட்ட முழு நேரமா அலர்ட்லயே வைங்க. ட்ரில்ல பண்ணிட்டு தூங்க போறதெல்லாம் கிடையாது. இனிமே ரஷ்யா அணு ஆயுத படை அப்படிங்கிறது எல்லா ராணுவமும் எப்பயும் ஒரு அலர்ட் மோட்ல தான் இருப்பார்கள். சட்டுன்னு உத்தரவு வந்தா பாயறக்கான ரூட்டுகள எடுத்து பாய்ஞ்சிருவார்கள். ஆனா இங்க சட்டுன்னு உத்தரவு வந்தோனே ஏற்கனவே நீ ரூட் எடுத்து வச்சிருக்கணும். பாய்ஞ்சிரணும். அது எப்படி பண்ண முடியும் எதமா அப்படின்னு ராணுவம் கேட்காது. வழிகள தேடும். ஆனா அந்த ராணுவத்துக்கு ஆப்ஷன சுருக்கி ஐரோப்பாவ மட்டும் குறிவை. இப்ப ஈஸியா ரூட் எடுத்துருவ அப்படிங்கிற மாரி ஒரு கிரீன் சிக்னல் இப்ப கிரெம்ளின்ல இருந்து குடுத்திருக்கார்கள். இது அவர்கள் படைகளுக்கு தான் கிரீன் சிக்னல். ஐரோப்பாவ பொறுத்தவரை ரெட் சிக்னல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நேட்டோக்குள்ள உக்ரைன் கிடையாது. எப்பயும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம கூடுறது ஒண்ணே ஒண்ணுதான். நம்மளோட ஒற்றுமை, அதே மாரி ஸ்பெண்டிங்க எப்படி கூட்டுறது, அதுக்கான டாலர்கள எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது, இத பத்தி பேச மட்டும் தான் அப்படின்னு அறிக்கை விட்டார்கள். இல்ல ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த பத்தியும் சொல்லல. சமாதானத்த பத்தியும் சொல்லல. உக்ரைன் உள்ள வராதுங்கிற கேரண்டிய மட்டும் குடுத்துட்டார்கள். எந்த காலத்திலயும் வராதுங்கிற கேரண்டிய குடுத்துட்டார்கள். இத தாண்டி எதுக்குடா கூட்னீங்க அப்டின்னா, ஏப்பா ஊர் உலகத்துல ஒரு ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டோம். நேட்டோன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். இந்த அமைப்பு வரவு செலவு கணக்கெல்லாம் தாக்கல் செய்ய வேணாமா? அதே போக இங்க உள்ள பிளேயர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணாமா? இத பத்தி பேசதான் அப்படிங்கிற சாராம்சத்தோட ஸ்டேட்மெண்ட்ட போட்டு ஓடி போய்ட்டாய்ங்க. அணு ஆயுதம் எம்புட்டு பலம். அதான் ஈரான் தலைகீழ இருந்து தண்ணீய குடிக்குது. எப்படியாச்சும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. ஆனா அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுது. அத விரிவா பார்ப்போம். ஆனா ஒரு காலகட்டத்துல அணு ஆயுதத்த குடுத்தனால தான் இந்த நிலைமை அப்படின்னு செலன்ஸ்கி 1000 தாட்டி 1000 இடத்துல இருந்து சொல்றாரு. உண்மை அது கிடையாது. இவர மாரி ஒரு ஆள தேர்ந்தெடுத்ததும், இப்பேற்பட்ட ஒரு ஆள அமெரிக்கா கண்டுபிடிச்சதும் தான், இவ்வளோ சிக்கலுக்கு காரணம்ங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.